Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. ஆமென். சொந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோடு போர் செய்கிற எல்லாவித யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி ஜெயம் கொடுப்பார். பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். போராட்டங்கள் மேல் ஜெயம் கொடுப்பார். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தீர்க்கமான, ஒரு நம்பிக்கையான, ஒரு தைரியமான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். உங்கள் சத்துருக்கள் விழுவார்கள், நீங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையில சத்துருக்கள் அதிகமா இருக்கலாம். சங்கீதம் 23:5 தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நாம் இன்றைக்கு சத்துருக்களை சந்திக்கிறோம். வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, பலவிதமான சூழ்நிலைகளிலே, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள். சங்கீதம் 3:3 படி சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள். சங்கீதம் 3:1-2 படி பெருகி இருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே வாழ்கிறோம். பலவிதமான சத்துருக்கள் மாம்சத்திலே இருக்கிறது. நம்முடைய நாவு நமக்கு எதிராகவே சத்துருவாய் மாறும். நம்முடைய கண்கள் நமக்கு எதிராகவே சத்துருவாய் மாறும். நம்முடைய சுபாவங்கள், கோபம், எரிச்சல், சண்டை, வாக்குவாதம், கடினமான, கீழ்ப்படியாத, இன்னும் விட்டு கொடுக்காத மனப்பான்மைகள், மன்னிக்காத மனப்பான்மைகள், சுபாவ சத்துருக்கள் நமக்கு எதிராய் செயல்படும். ஆனால் ஆண்டவர் தமது அபிஷேகத்தினாலே அவைகளை துரத்தும்படி பலன் தருவார். ஹல்லேலூயா. பட்டயம், வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஒரு பட்டயமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். பெரியமானவர்களே, உடைய நாவினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சத்துருவாய் மாறலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், சமாதானம் பேசுங்கள், தாழ்மையை பேசுங்கள், அன்பாய் பேசுங்கள், விட்டு கொடுத்து பேசுங்கள், பொறுமையாய் பேசுங்கள். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத சத்துருக்கள் அதிகம் உண்டு. அந்த சத்துருக்களை நம்முடைய மாம்சத்திலே போராடி ஜெயிக்கவோ வெளுத்தாட்டவோ முடியாது. ஆனால் ஜெபம் என்ற ஒரு பட்டயம், இந்த ஜெபத்தின் பட்டயத்திலே நாம் சத்துருக்களை வெளுத்தாட்ட முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பின பொழுது 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கும், ஜெபித்துக் கொண்டிருந்ததை சத்துருக்கள் பார்த்து விரோதமாய் எழும்பி சிங்க கபியிலே தூக்கி போடுகிறார்கள். ஆனால் அந்த சிங்க கபி மத்தியில தான் தானியேலுக்கு தேவன் சத்துருக்கள் விழும்படி செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும். வேலை செய்கிற இடத்துல நிறைய சிங்க கபிகளில தூக்கி போடுகிறது போல நம்மை குற்றம் கண்டுபிடித்து நம்முடைய குடும்பத்திலே குறை குற்றம் கண்டுபிடித்து, நம்முடைய ஊழியத்திலே குறை குற்றம் கண்டுபிடித்து சிங்க கபியிலே போட்டு வேடிக்கை பார்க்கிற நிறைய சத்துருக்கள் இருப்பார்கள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நிறைய சத்துருக்கள் இருந்தார். இன்றைக்கு கூட விசுவாசத்துக்கு எதிராய் சத்துரு, ஜெபத்துக்கு எதிராய் சத்துரு, குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க முடியாதபடி நிறைய சத்துருக்கள் வீட்டுக்குள்ளும் வெளியிலும் இருப்பார்கள். சொந்த பந்தத்துக்கு இருப்பார்கள். கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் பட்டயத்தை பயன்படுத்துங்கள்.
நேரடியாய் வியாதியோ, பலவீனமோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, ஜென்ம சுபாவங்களோ, ஆண்டவரே விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களோ, பாவங்களோ சத்துருக்களாய் எழும்பி ஒவ்வொரு வாழ்க்கையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஜெபிக்கிற ஒவ்வொருவரை வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே நீர் தாவீதுக்குள் ஊற்றி, நீர் தானியேலுக்குள் ஊற்றி நீரப்பா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஒவ்வொருத்திற்குள் ஊற்றி, குடும்பங்களுக்குள் ஊற்றி ஜெயம் எடுக்கிற வல்லமை, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஜெயத்தை கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆவியின் பட்டயம் எடுக்கப்படட்டும். கையில ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை எடுத்து ஜெபிக்கிற அந்த அபிஷேகம் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் என்கிற பட்டயம் எடுக்கப்படட்டும். இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜெப வல்லமை இறங்கட்டும். சத்துருவை கண்டு பயந்த நாட்கள் முடிந்து, சிங்க கபியை கண்டு பயந்த நாட்கள் முடிந்து, கர்த்தாவே ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தில் எழும்பி ஜெயம் எடுக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றுவீராக. இப்பொழுதிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாகட்டும். சத்துருக்கள் பட்டு விழுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராய், கணவன் மனைவிக்கு எதிராய், ஜெப வாழ்க்கைக்கு எதிராய், ஊழியத்துக்கு எதிராய், சபைக்கு எதிராய், சம்பாத்திகளுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் இப்பொழுதே பட்டு விழுவார்களாக. ஜெயம் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு இருந்து ஜெயம் தரும்.